ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிரெயின் தமிழா. இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தகவல்களை பார்க்கலாம். இது மட்டுமல்லாமல் நம்ம பிரெயின் தமிழால வரப்போகிற அனைத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற போட்டித் தேர்வுகளுக்கு மாடல் வினாத்தாள் மற்றும் வீடியோக்கள் பகிரப்படும். அதுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, முதல் கேள்வியை பார்க்கலாம். சுந்தரர் தேவாரம் 12 திருமுறைகளில் எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் பி 7ஆம் திருமுறை. இரண்டாவது கேள்வி, மணிமேகலை எந்த சமய நூல்? விடை ஆப்ஷன் சி பௌத்தம். மூன்றாவது கேள்வி, கிறிஸ்தவ கம்பர் என போற்றப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி H.A. கிருஷ்ணபிள்ளை. நான்காவது கேள்வி, முதுமொழி மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ உமரபுலவர். ஐந்தாவது கேள்வி, திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் டி பெரியவாச்சான் பிள்ளை. ஆறாவது கேள்வி, பேனா என்பது எந்த மொழி சொல்? விடை ஆப்ஷன் டி போர்ச்சுகீசியம். ஏழாவது கேள்வி, தமிழில் முதலில் எழுந்த பரணி எது? விடை ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி. எட்டாவது கேள்வி, உலகம் என்பது ஐம்பூதங்களாலானது என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியர். ஒன்பதாவது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பாரதியார். பத்தாவது கேள்வி, வெண்பாவின் ஓசை எது? விடை ஆப்ஷன் டி செப்பல் ஓசை. 11வது கேள்வி, காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நாடக நூல் எது? விடை ஆப்ஷன் சி மனோன்மணியம். 12வது கேள்வி, சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ திருத்தக்கதேவர். 13வது கேள்வி, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பாராட்ட பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. 14வது கேள்வி, பூ பிளஸ் கொடி சேர்த்தெழுதுக. விடை ஆப்ஷன் சி பூங்கொடி. 15வது கேள்வி, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? விடை ஆப்ஷன் பி மோனை. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.